ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோடைய தம்ப்லைனில் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 30 நாட்களில் 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ரீசன் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு குறைபாடாக இருக்குது அப்படின்னா அதில் 10 மடங்கு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது 10% இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒரு மாதத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால. பொதுவாக நம்ம உடம்புல ஒவ்வொரு விந்தணு அப்படிங்கிறதும் இயக்கமாக இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேருந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே ஒரு விதத்தில் காரணமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய விந்தணுக்கள் தொடர்பான அது மொட்டிலிட்டியாக இருக்கலாம், கவுண்ட்டு, மார்ஃபாலஜி எதுவாக இருந்தாலும் சரி, நீந்தும் தன்மை அதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், கட்டாயம் உங்களாலேயும் விந்தணுக்களுடைய தரத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் முக்கியமான 3 உணவுகள் அப்படிங்கிறது டிப்ஸாக கொடுத்துருக்கேன். அந்த 3 உணவுகளை டெய்லி எடுத்துகிட்டே வாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தென் இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ எடுங்க, அதாவது டெஸ்ட் கொடுங்க. அதுக்கும் இதுக்கும் நல்ல சேஞ்ச் தெரியும். கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல நான் அந்த ஃபுட்டை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அண்ட் தெளிவாகவும் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உடம்புல விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, தரம் இதெல்லாம் சரியாக இருக்கணும்னா அது வெறுமனே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்னாலையும் அண்ட் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னாலையும் ஹார்மோன்ஸ்னாலையும் மட்டும் இருக்கிறது கிடையாது. இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ரீசன் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய உடல் எடை, தூக்கம், உணவு, நீங்கள் ஏதாவது ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருக்கீங்க, இல்லை நீண்ட நாளாக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய விரைப்பையில் ஏதாவது தொற்று இருக்குது, வீக்கம் இருக்குது, அடிக்கடி ஆணுறுப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆண்மைத்தன்மையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விந்தணுக்களுடைய எண்ணிக்கை மட்டும் முக்கியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. விந்தணுக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கும். ஒரு ட்ராப் விந்தணுவில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 30 to 40 மில்லியனாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க கன்சீவ் ஆகிறதுக்கு. அந்த 40 மில்லியன் விந்தணுக்களில் ஒரு விந்தணு போதும். 40 மில்லியன் எவ்வளோ இருக்குன்னு யோசித்துக்கோங்க. அதில் ஒன்று போதும் உங்கள் கருமுட்டையை, அதாவது பெண்ணுடைய கருமுட்டையை கர்ப்பவிக்கிறதுக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? விந்தணு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. அதாவது சிலருக்கு நீர்த்து போன மாதிரி விந்தணுக்கள் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு நல்லா நகருது உங்கள் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது. அதாவது கம்மியாக தான் இருக்குது, கவுண்ட் எனக்கு 10 மில்லியன் 5 மில்லியன் தான் இருக்குது அப்படின்னாலும், நல்ல நகரும் திறனோடு இருக்குது அப்படின்னாலும் கன்சீவ் ஆக முடியும். அதோடைய வடிவம் ஷேப் அப்படிங்கிறது, அதாவது ரெட்டத்தலையோட சில ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், சில ஸ்பெர்ம்ஸ் வால் ரொம்ப நீளமாக இருக்கும், மிடில் பீஸில் இதுவாக இருக்கும், டேமேஜாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விந்து மொத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத விட அதோடைய தரம், குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 30 நாட்களில் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விந்தணுக்களுடைய ஆரோக்கியம் ஒரு குறிப்பிட்ட மாய உணவுனால் அது மாறுறது கிடையாது. அதாவது ஒரு மேஜிக்கல் ஃபுட் அப்படிங்கிறது அதை மாற்றுறதுக்கு இல்லை. நீங்கள் ரெகுலராக ஃபுட் சைக்கிளை மாற்றிட்டே இருக்கணும், லைஃப் ஸ்டைலே மாற்றிட்டே இருக்கணும், அதாவது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கன்சிஸ்டன்சியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஃபுட்டில் முட்டை, கீரை, காய்கறி, பழங்கள், பருப்பு, அதே மாதிரி நட்ஸு, சீட்ஸு, முழு தானியங்கள், மீன் ஐட்டம், ப்ரோட்டீன் ஐட்டம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருங்க. விந்தணுக்களில் நல்ல சேஞ்ச் தெரியும். நான் ஒரு குறிப்பிட்ட வகை உணவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 3 உணவு. அந்த 3 உணவுமே விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, தரம், குவாலிட்டி, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, ஏசோஸ்பெர்மியா அப்படின்ற சூழ்நிலையை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை அப்படிங்கிறது தான். முருங்கை ரிலேட்டடாக எந்த உணவு கிடைச்சாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் எடுத்துக்கோங்க. கர்ப்பத்துக்கு முயற்சி செய்கிற கப்புள்ஸ் 2 பேருமே எடுத்துக்கலாம். அது அவ்வளோ ஒரு பெனிஃபிட் தரக்கூடியது ஆண்களுடைய விந்தணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரெகுலராக நீங்கள் முருங்கைக்கீரை, இல்லை முருங்கைப்பூ, இல்லைன்னா முருங்கைக்காய் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று உங்கள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 to 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதந்தா பொடி அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கூகுளில் கூட போட்டு பாருங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் பிக்சர் ஆட் பண்ண பார்க்குறேன்.
அஸ்வதந்தா பொடி முடிஞ்சால் கிடச்சிதா அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த அஸ்வதந்தா பொடியை 1 டீஸ்பூன், இது வந்து வெறுமனே உங்களுக்கு விந்தணுக்களுக்காக மட்டும் கிடையாதுங்க. நம்ம பாடி நல்ல டயர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இது எக்ஸ்டர்னலாக பூஸ்டப் பண்ணக்கூடியது தான் அஸ்வதந்தா பொடி அப்படிங்கிறது. இந்த பவுடரை நீங்கள் டெய்லி காலையில் 1 ஸ்பூன் பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 2 நேரம் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, 1 நேரம் குடிக்கிறேன் அப்படின்னா 1 நேரம் கூட குடிக்கலாம். இது கூட ஒயிட் சுகர் சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை சேருங்க, இல்லைன்னா வெல்லம் சேருங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருங்க. இது ஆண்கள் கட்டாயம் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயம் சொல்கிறேன், இந்த அஸ்வதந்தா பொடி மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே இந்த முருங்கை ரிலேட்டட் ஃபுட் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்கள் ஸ்பெர்ம்ஸில் தெரியும். உங்கள் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டு பால் அப்படிங்கிறது. பூண்டு பால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இனப்பெருக்க உறுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆண்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பால் எடுத்துக்கோங்க. மெயினாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்பெர்ம் உருவாக்குறதுக்கே கிட்டத்தட்ட 72 நாள் ஆகும். இது சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. ஒரு ஸ்பெர்ம் இன்றைக்கி உருவாகுது அப்படின்னா அது 72 நாள் கழித்து தான் உங்கள் ஆணுறுப்புலேருந்து ரிலீஸ் ஆகும். அதனால் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அதாவது நான் சொன்ன இந்த 3 ஃபுட்டையுமே நீங்கள் வெறும் 1 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு இருக்காதீங்க. 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு ஸ்பெர்ம் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 72 நாள் ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட் எடுங்க. இன்னையிலேருந்தே நீங்கள் கருத்தரிக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் உங்கள் ஸ்பெர்மில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 உணவு தான் எக்ஸ்பெஷலி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பான உணவு. இந்த 3 உணவு சாப்பிட்டா உடனே எனக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது கூடவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதாவது ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். எக்ஸசைஸ் செய்யணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ஜங்க் ஃபுட்டாக, ஆயிலி ஐட்டமாக, பேக்டு ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்றேன், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல உணவாக எடுத்தாலும் சரி, எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்தாலும் சரி, அதுக்கு எந்தவித அர்த்தமுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க. டீ, காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் டீ பிரியர் இல்லை காஃபி பிரியர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ml மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா கஃபைன் அதிகமாக நம்ம உடம்புல போகிறப்ப கார்டிசோல் ஹார்மோன்ஸ் வரைக்கும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும். விந்தணு இன்னும் டவுனாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. 30 மினிட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஆண்கள் எல்லாம் இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் மலாசனா பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா உங்களுடைய பிறப்புறுப்புக்கு பிளட் சர்க்குலேஷன் போகாதனால தான் நிறைய பேருக்கு இன்னுமே பேபி தள்ளி போகிறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் ஸ்டாப் பண்ணணும். அது இன்டைரக்டாக உங்களோட ஃபர்டிலிட்டியை பாதிச்சுட்டே இருக்கும். இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்த விட மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? தூக்கம். தூக்கம்ங்கிறது தான் மெயின் ஹீரோ அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் தான் இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறது. மெயின் ஹீரோவாக இருக்கக்கூடிய தூக்கம் அப்படிங்கிறது அதுக்குன்னு நான் பகலில் தூங்குவேன் நைட்டு தூங்குவேன்னா இருக்கக்கூடாதுங்க. 8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தாலே உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டிசோல் ஹார்மோன் அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு தூக்கம் நைட்டு தூங்குறப்ப எனக்கு தூக்கம் வரல, நைட்டு ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணுற மொபைல் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கார்டிசோல் ஹார்மோன்ஸ் வரைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை வரும். விந்தணு இன்னும் டவுனில் போகும். அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 30 நாளில் இது 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு மாதத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறதுனால எவ்ரி ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் ஒரு சின்ன வாக்கிங் 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. எப்போவுமே காலை உணவு, மதிய உணவு, நைட்டு உணவு சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. நைட்டு உணவு 7:30 மேலே எடுத்துக்காதீங்க. ஒரு கிளாஸ் பால், பூண்டு பாலில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் காலையில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சும் சன்லைட்டில் எக்ஸ்ப்ளோர் ஆகுங்க. காலை வெயிலில் எக்ஸ்ப்ளோர் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அண்ட் 3 to 4 லிட்டர் வாட்டர் ரொம்ப அவசியங்க. பாடி ஹீட் அதிகமாக நிறைய ஜென்ஸுக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3 to 4 லிட்டர் வாட்டரை எடுத்துக்கோங்க. இது கண்டினியூ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட ஃபர்டிலிட்டியில் நல்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பாக நான் இந்த 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன்ல, அதுக்கு மெயின் ஹீரோவே அந்த முருங்கை ரிலேட்டடான ஃபுட்டு அண்ட் அஸ்வதந்தா பொடி.
இது 2ம் மெயின் ஹீரோ. இதை 2யும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸில் நல்ல மார்ஃபாலஜி எல்லாத்துலேயுமே சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியும். பூண்டு பால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம், வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எதுக்காவது டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. இதுதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ கட்டாயம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான ரெகுலர் ஃபெர்டிலிட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்குது. வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.